வணக்கம். என் பேர் சதீஷ்குமாருங்க. இந்த கோயில் கட்டின புதுசுலேயே வந்து நான் அந்த கோயிலுக்கு வந்திருக்கணுங்க. இது நான் கோயிலுக்கு வந்து 4வது டைம் வரேங்க. கோயிலோட சிறப்பாக வந்து சொல்கிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கருவறைக்குள்ளே வந்து நம்மளாக வந்து சுவாமிக்கு வந்து பாலாபிஷேகம் பண்ணலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் கையாலே வந்து கருவறைக்குள்ளே சாமிக்கு அபிஷேகம் பண்ணலாங்க. இது வந்து தெற்காசியிலே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வந்து ஒரு பைரவர் கோயிலுங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து பைரவரோட 64 அவதாரத்தையுமே வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து இது கோயில் கட்டினவர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் சுவாமிகள். இப்போ வந்து நிறைய வரவேற்பு பெற்று இப்போ ஈரோடு சுற்று வட்டார மக்களும் சரி, இல்லை வெளி மாவட்டத்துலேருந்தும் சரிங்க, நிறைய பேர் வந்து கோயிலுக்கு வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு கையாலே பாலாபிஷேகம் பண்ணிட்டு போகிறாங்க. இதில் என்ன சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வெறும் வாய் வார்த்தையை கேட்குறத விட அவங்களாம் வந்து சாமி கும்பிட்டு அனுபவித்து அவங்க வந்து சாமியோட சக்தியை உணர்ந்து நமக்கு வந்து கோரிக்கை வச்சதில் சாமிகிட்ட வந்து நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி அனுபவித்து நிறைய பேர் வந்து வேண்டில் வச்சு போகிறாங்க. அந்த மாதிரி சிறப்பு இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் வந்து இன்னொரு பைரவர் இருக்காருங்க. அவரை கும்பிட்டு தான் வந்து நம்ம கோயிலுக்குள்ள வந்து நுழைஞ்சு வரணும் உள்ளுக்குள்ளே. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேங்காவால் வந்து செஞ்ச விளக்கு, அகல் விளக்கு இந்த மாதிரி நிறைய போடுறாங்க. ஸோ தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தேங்காவால் செஞ்ச விளக்கு போட்டிங்கன்னா வந்து அது வந்து இன்னும் நல்லா சிறப்புங்க. உங்களுக்கு வந்து திருமண தடை, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து குழந்தை பாக்கியம், ஸோ இந்த மாதிரி வந்து படிப்பு, வேலை விஷயம், இந்த மாதிரி ஸோ எல்லா விஷயத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சாமி வந்து சக்தி வாய்ந்த சாமிங்க. வந்து நீங்கள் வந்த சாமியை அருளை பெற்றுட்டு இந்த மாதிரி பாலாபிஷேகம் பண்ணிட்டு நல்லா மனசார கோரிக்கையை வச்சுட்டு போகணும்.